இது மீன ராசிக்காரர்களோட தனித்துவமான குணங்கள், அவங்க சந்திக்கிற தடைகள், அதுக்கான தீர்வுகள பத்தின ஒரு விரைவான சுருக்கம். ஒரு காட்டாற்று வெள்ளம் போல செயல்படுற மீன ராசிக்காரர்கள் குறிப்பா ஏன் திருமண வாழ்வுல அதிக தடைகள சந்திக்கிறாங்க, அதை எப்படி ரொம்ப சுலபமா கடக்கலான்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, குருவோட அறிவும் சுக்கிரனோட அழகும் கலந்த இவங்க குழந்தைங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. ஒரு இலக்க நோக்கி வெள்ள மாதிரி பாய்ந்து போவாங்க. ஆனா திருமண வாழ்வில் தடைகளை குறிக்கும் 8ஆம் இடத்தின் அதிபதியா சுக்கிரன் வரதால இவங்களுக்கு எதிர்பாராத பல முட்டுக்கட்டைகள் வரும். இப்போ உங்களுக்கு தோணலாம், கரையை தாண்ட அதிகப்படியான நீர் ஆபத்து தானே, இந்த அதீத உணர்வுகளும் ஆபத்தானதா அப்படின்னு. கண்டிப்பாங்க. அதனாலதான் இந்த சீறிப்பாயும் நதிக்கு ஒரு கரை போல செயல்பட செவ்வாயோட துணிவு இவங்களுக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. இரண்டாவதாக, திசை தெரியாம பாயும் நதிக்கு ஒரு ஜிபிஎஸ் வழிகாட்டி போல குரு செயல்படுறாரு. இந்த கல்யாண தடைகளை தாண்ட இவங்களுக்கு குருவோட வழிகாட்டுதல் ரொம்பவே முக்கியம். வியாழக்கிழமைகள்ல ஸ்ரீராகவேந்திரர், சாய்பாபா இல்லனா வள்ளலார் மாதிரியான மகான்களை மனதார கும்பிடுறது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இதனாலதான் சித்தர்கள் தொடர்புடைய ஸ்ரீரங்கம் போன்ற பெருமாள் கோவில்களுக்கு போறது அவங்களோட தடைகளை சுக்குநூறா உடைக்கும்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இறுதியாக, சும்மா ஒரு எறும்புக்கு சாப்பாடு போட்டா தலைவிதி மாறிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வெறும் சடங்கு இல்லைங்க, நம்ம கரும வினிய குறைப்பதற்கான ஒரு ஆழமான மனமாற்ற செயல். பெரிய பெரிய யாகங்களை விட அன்றாட வாழ்க்கையில செய்யற இந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய பலனை தரும். சாப்பாட்டுல அடிக்கடி கொண்டக்கடலை சேர்த்துக்கிறது, இரும்பு பறவைகளுக்கு இரையிடுறது, முக்கியமா சொந்த குழந்தைங்களை அடிக்காம அன்பா நடத்துறது, இதெல்லாம் ரொம்ப சிறந்த பரிகாரங்கள். இது கூடவே அதிர்ஷ்ட கல்லா நீங்க கனக புஷ்பராகம் அணியலாம். சரியான குருவோட வழிகாட்டுதலும் சக உயிர்கள் மேல காட்டுற சின்ன அன்பும் இருந்தா போதும், மீன ராசிக்காரர்கள் எந்த ஒரு தடையையும் தகர்த்தெறிஞ்சு வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடைவது 100% உறுதி.